நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால் நம்ம உண்மையான முகத்தை ஏற்றுக்கொள்வது. பல சமயம் நம்ம சுற்றி இருக்கும் உலகம், குடும்பம், சமூகம், நண்பர்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கணும், அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நாமே ரொம்ப சந்தேகப்படுவோம், எல்லாரும் போல நடக்கணுமா, இல்லைன்னா நான் என்னோட உண்மையான தனித்தன்மையோடு வாழலாமா? நிஜமான மகிழ்ச்சி எப்பொழுதுமே நம்மளோட உண்மையான அடையாளத்தை ஏற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது. நீங்க யார் என்ற கேள்வி வந்தா அது நிறைய பதில் நம்மகிட்ட இருக்கும். நீங்க ஒரு மகள், நண்பர், மாணவி, சகோதரி, கனவு காணும் மனிதர் என பல வேடங்கள்ல இருப்பீங்க. ஆனா எல்லா வேடங்களுக்குள்ள இருக்கும் மையம்தான் உண்மையான நீங்க. காக்கா கூட்டுல பொறிக்கிற குயில் குஞ்சு அது வளர்ற வரைக்கும் தனக்கு குயில்னு அடையாளப்படுத்திக்க முடியாது. வளர்ந்த பின்னாடிதான் தெரியும் தான் யாருங்கிற உண்மையை அது உணர முடியும். அது போலத்தான் நம்மளும். மகாத்மா காந்தி முதல்ல ஒரு சாதாரண வழக்கறிஞர். பலரும் அவரை சிறிய குரல் கொண்ட பயந்து போன மனிதர்னு சொன்னாங்க. ஆனால் அவரது உண்மையான அடையாளம் அகிம்சை மற்றும் சத்தியத்தின் பாதை என்பதை கண்டபோது அவர் ஒரு சாதாரண மனிதர் உலகத்தையே மாற்றியவரானார். எல்லோரும் போல இருக்க முயற்சித்தா நீங்க ஒரு நகல் மாதிரி மாத்திரமே இருப்பீங்க. உங்களை போல யாரும் இந்த உலகத்துல பிறக்கவில்லை, பிறக்க போவதும் இல்லை. உங்கள் பலகீனங்கள் கூட உங்களுக்கே உரியவை. அவை உங்களை உண்மையான நீ ஆக்குகின்றன. எனவே நீங்கள் யார் என்று சந்தேகப்பட வேண்டாம். உங்கள் தனித்தன்மையை கொண்டாடுங்கள். ஏனெனில் இந்த உலகிற்கு இன்னொரு நகல் தேவையில்லை, உண்மையான நீங்கள்தான் தேவை. நான் நானாக தான் இருக்கேன் நீங்கள் நினச்சிங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.